பாருங்கள், இந்த வீடியோவை நான் ஃபுல் வீடியோவாக கொடுக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூமுக்கு ஒரு ஷவரு, ஹீட்ரு லைனு, டைவேட்ரு தான் வைக்கிறோம். டைவேட்ருக்கு எப்படி லைன் போடணுன்ற விஷயத்தையும் இங்கே வந்து வெஸ்டர்ன் வருதுங்க. இதோ பாருங்க, விட்டான்னு சொல்லிட்டு இந்த வெஸ்டர்ன் தான் வைக்க போகிறோம். அதுக்கு லைன் எப்படி கொடுக்க போகிறோன்ற விஷயத்த இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். பாருங்கள், நான் டைவேட்டரை எப்படி வைக்கணுன்ற மெத்தடை தான் சொல்ல போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, கோல்டு வாட்டர்னு கொடுத்துருக்காங்களா, கேமராவில் தெரியுதாப்பா? கோல்டு வாட்டர்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதில் பச்சை தண்ணி லைனை கொடுத்துடணும். ஹாட் வாட்டர்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதில் சுடுதண்ணி லைனை கொடுத்துடணும். ஷவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோ பாருங்க, மேலே அம்புக்குறி போட்டுக்குதா, மேலே பார்த்த மாரி ஷவரை வச்சிடணும். கீழே வந்து ஸ்பவுட்டுக்கான லைனை கொடுத்துடணும். இப்படி தாங்க வைக்கணும் டைவேட்டரை. ஒரு சில டைவேட்டர் வந்து இப்படி வரும் அம்புக்குறி. சிபியூசி ஆசீர்வாத் கம்பெனியில் இந்த மெத்தடில் தான் வரும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் இந்த ஃப்ளக்கை போட்டுட்டு இப்போ அளவு வைக்கிறோம். பாருங்கள், நான் ஒன்று ஸ்டெப்பாக சொல்லுன்னு வரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைவேட்டரில் முக்கா போடுற மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம 1 இன்ச்சு பைப் போட்டால் தான் நல்லா ப்ரெஷர் வரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு முக்கா ரெடியூசர் போட்டு நம்ம 1 இன்ச்சாக மாற்றிக்கிறோம். இப்போ வந்து பச்சை தண்ணி லைன்லாம் போட்டோம். இப்படி வாங்க, ஹீட்டருக்கு வந்து பச்சை தண்ணி லைன் போட்டோமா, அப்படியே இங்கே வந்து டைவேட்டருக்கும் இந்த பேருங்க கோல்டுன்னு போட்டுக்குதா, டைவேட்டருக்கும் பச்சை தண்ணி லைனை கொடுத்துட்டோம். ஒரு டீ போட்டு அப்படியே நேராக எடுத்துன்னு வந்துட்டோம். இது எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் இங்கே வந்துடும். வெஸ்டர்னுக்கு டேங்க் லைன் இது. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவுத்துலேருந்து 4 இன்ச்சு தள்ளி வச்சிங்கன்னா போதும். தரையிலேருந்து எப்படியும் இது 4 இன்ச்சு பைப்பு போட்டோம்னா தரையில் ஒரு 6 இன்ச்சு மேலே கலவு கணம் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 13 இன்ச்சு இந்த இது வெஸ்டர்னு டேங்க் லைனு 13 இன்ச்சு வச்சுருக்கேன். அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் பேஸ்ட்டு எப்பயுமே ரைட் சைடு தான் வரணும். இங்கே வந்து வெஸ்டர்னை வச்சுருவோம். இங்கே வச்சா ரொம்ப லாங்காக இருக்கும். அதனால் இந்த செவுத்துலேயே நம்ம ஹெல்த் பேஸ்ட்டை வச்சுட்டோம்னா அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த செவுத்துலேருந்து 4 இன்ச்சு தள்ளி வச்சிங்கன்னா அதே மாதிரி தான் 6 இன்ச்சு விட்டு அந்த 6 இன்ச்சில் இருந்து இப்படி வச்சோம்னா 2 அடி வச்சுக்கிறேன் கரெக்டாக. இதோட அளவு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பவுட்டோட அளவு சொல்கிறேன் பாருங்க. ஸ்பவுட்டோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் பள்ளம் நோண்டி தான் போட போகிறோம். இதான் தரையோட அளவே. இந்த தரையிலேருந்து கரெக்டாக 2.5 அடி 31 இன்ச்சு வச்சுருக்கேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைவேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து 4 அடி வச்சுருக்கேன். சென்ட்ரு தான் எல்லாமே சென்ட்ரு பார்த்துக்குங்க. அப்படியே ஷவர் பார்த்தீங்கன்னா 7 அடி வச்சுருக்கேன் தரையிலேருந்து. இதாங்க கரெக்டான அளவு. இப்போ வந்து சுடுதண்ணி நம்ம போட போகிறோம். லெஃப்ட் சைடு தான், ரைட் சைடு வந்து பச்சை தண்ணி கொடுத்துட்டுமா. இந்த சுடுதண்ணி போடக்குள்ள இந்த வழியாக தான் கிராஸ் ஆகணும். அதை கொஞ்சம் காடி எடுத்துட்டு ஆயமா இந்த இடத்துல 2 ஷூ ஒரு எல்லை வச்சு எப்படி மடித்து ஏற்றுறேன்றத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. உடைச்சிட்டு அந்த எல்லில் எப்படி ஷூ நான் ஏற்றுறேன்ற விஷயத்த சொல்கிறேன். இப்போ நீங்கள் 1 இன்ச்சு பைப் போட்டாலும் சரி, முக்கா பைப் போட்டாலும் சரி, ஒரு எல் எடுத்துக்குங்க. அது வந்து இந்த மாதிரி பொசிஷனில் நல்லா உள்ளே போதா பார்த்துக்குங்க. இந்த பைப்லாம் படிதான்னு பார்த்துக்குங்க. ஆஷா பிளேடு வச்சு கூட பார்த்துக்குங்க, மறையுதாங்க. இப்போ நல்லா ஆழமாக உடைச்சிட்டேன். இதுக்கு ஷூ எப்படி அடிக்கணும்னு சொல்கிற பாருங்க. இதே பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளேடு அளவு 1 2 இந்த அளவு வச்சாலே போதுமான அளவு தான். ஒரு பிளேடு அளவுக்கு இதில் ஏறும். 2 பிளேடு அளவு வச்சுட்டுனா ரெண்டு பீஸ் கட் பண்ணி
2 பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணில் ஏற்றிக்கிறேன். சொல்யூஷன் போடுறது தாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா எதுவும் லீக் ஆகக்கூடாதுன்னா சொல்யூஷன் நல்லாவே போடணும். அதை மட்டும் பார்த்து போட்டுக்குங்க. எப்பயுமே எந்த சைடில் நம்ம ஒர்க் பண்ணாலும் சரி, சொல்யூஷன் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணக்கூடாது. வேலையை முடிச்சுட்டு போகணுன்றதுக்காக இருக்கிறத வச்சு நம்ம ஒட்ட வச்சுட்டு போயிடக்கூடாது. புதுசாக வாங்கி கூட செஞ்சுட்டு போங்க. அப்போ தான் நாளை பின்ன நம்ம வேலை வந்து நல்லா இருக்கும். இந்தமாரி 2 பீஸையும் ஓட்டிட்டோமா. அடுத்தது வந்து ஷூ 2 பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, இந்த செவுத்துல இப்படி தூரமா, இந்த செவுத்துல இப்போ நான் எப்படி வச்சு நேரம் ஆக்கிறேன்னு பாருங்க ஷூவை. இப்படி நீங்கள் ஸ்ட்ரெயிட் பார்த்தாலே ஸ்ட்ரெயிட் வந்துடும் உங்களுக்கு. பாருங்க, இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் உங்களுக்கு வந்துடும். இதை எப்படி வைக்கணும்னு பாருங்க. இதை பாருங்க, கரெக்டாக வச்சுட்டோமா. இப்படி தாங்க நம்ம ஆப் சைட் அடிப்போம். இப்போ வந்து இதுக்கு வந்து எஸ் பெண்டும் இருக்கு. அதை வேணும்னா நீங்கள் வாங்கி போட்டுக்குங்க. ஷூவையும் ஒரு எல்லையும் வச்சு நம்ம ஆப் சைட் அடிக்கலான்ற விஷயத்த தான் சொல்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. இந்த பாருங்க நம்மளுடைய ஒர்க்கு எப்படி இருக்குன்னு. பைப்பை எந்த அளவுக்கு வளைச்சு எப்படி போட்டு இருக்குன்னு பாருங்க. அதாவது ரைட் சைடு பச்சை தண்ணி வரணும், லெஃப்ட் சைடு சுடு தண்ணி வரணும். அதே ப்ராசஸ் தான் இங்கேயும். ரைட் சைடு பச்சை தண்ணி வரணும், லெஃப்ட் சைடு சுடு தண்ணி வரணும். எப்படி இறக்கி இதை ஏன் நம்ம இப்படி இறக்கி ஏற்றுறோம்னா, இப்படி கூட போடலாம். ஆனால் அப்படிலாம் போடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஏதாவது சப்போஸ் நம்மளுக்கு தெரியணும்னா, இப்போ இந்த சைடு தான் பைப் போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். இப்படி மேலே போட்டுட்டு நம்ம ட்ரில்லிங் மிஷினால ட்ரில்லிங் போடக்குள்ள ஹோல்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் கஷ்டமாயிடும். அதனால தான் எல்லா பைப்புமே சரி இறக்கி தான் ஏற்றணும். ஸோ நம்மளுடைய ஒர்க்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த 4 இன்ச்சு பைப்போட அளவு சொல்லிடுறேன் பாருங்க. இந்த செவுத்துல இருந்து 1 அடி சென்டர் வச்சுக்கின்னு இதை சென்டர் பண்ணிட்டேன். இந்த பக்கமும் 4 அடி இருக்கு. 4 அடி இருக்கா, 2 அடி அப்போ நம்மளுக்கு சென்டர் வேணும். 2 அடி இதை வருங்க, கரெக்டாக சென்டர் கொடுத்துட்டேன். 9 ட்ராப்பு வச்சுட்டேன், உடச்சி வச்சுட்டேன். இந்த இடத்துல வந்து எப்படின்னா, வெஸ்டர்னுக்கு மட்டும் ஒரு 3 அடி, ஒரு 3 இன்ச்சு விட்டு இங்கே வந்து கட்டை மாரி கட்டிடுவாங்க. இந்த அளவுக்கு ஹைட்டுக்கு வந்துடும். அதுக்கு கீழே தான் இங்கே தரை வந்துடும். இதே ஹைட்டு தான் தரை. அதுக்கு ஏற்ற மெஷர்மெண்ட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ நம்மளுடைய ஒர்க்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்குங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.